கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு லெந்து நாளின் 26வது நாளுக்கான தியான பகுதியை பார்ப்போமா? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். இந்த பவுல் அப்போஸ்தலன் எப்படிப்பட்டவன்? கிறிஸ்தவர்களை எல்லாம் அந்த காலத்தில் துன்புறுத்தி அவர்களை சாவுக்குட்படுத்துகிறவனாக காணப்பட்டான். ஆனால் அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு அவன் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிறவனாக காணப்பட்டான். கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லும் அளவு, கிறிஸ்துவினாலே எனக்கு சாவு ஆதாயம் என்று சொல்லுகிற அளவு பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்து கொண்டு வந்தான். இன்றைக்கு நம்முடைய ஊழியம், இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? நம்முடைய சரீரத்தின் அவயங்கள் ஒவ்வொன்றும் நான் என்னுடைய பணியை செய்ய மாட்டேன் என்று சொல்லுமே. ஆனால் நம்மால் எந்த ஒரு பணியையும் சிறப்பாக செய்ய முடியுமா? கண் பார்க்க மாட்டேன் என்றால் அந்த பொருளை நம்மளால் பார்க்க முடியாது. கை நான் செய்ய மாட்டேன், நான் தொட மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன் என்று வைராக்கியமாக இருக்குமானால் நம்மளால் சாப்பிடக்கூட முடியாது. கால் நான் நடக்க மாட்டேன் என்று சொன்னால் ஒரு வேலையும் செய்ய நம்மளால் நடக்க முடியாது. இவ்வாறாக ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக, அது ஒன்றிணைந்து செயல்பட்டால் மாத்திரமே நம்மளால் என்ன செய்ய முடியும்? நல்ல முறையில் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்த முடியும். இப்படியாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில், நம்முடைய ஆத்மாவில் நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டு இருப்போமே ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை நாம் சிறப்பாக அமைக்க முடியும். சாவை கண்டு பயப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சாவை குறித்து எல்லளவும் பயப்படவில்லை. அதனால தான் இவ்வளவு தைரியமாக கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நம்மால் இந்த வசனத்தை நாம் தைரியமாக சொல்ல முடியுமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். சாவுக்கு எல்லாரும் பயப்படுகிறவர்களாக தான் காணப்படுகிறோம். அன்று எசேக்கியா ராஜாவை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி நீர் மரித்து போவீர் என்று சொன்னார். எசேக்கியா என்ன செய்தார்? மிகவும் மனம் அடிந்தவனாக சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி ஜெபித்தான். ராஜாவாய் இருந்தாலும் யாராய் இருந்தாலும் சாவுக்கு பயப்படுகிறவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். ஆனால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அவர் மரித்தார் என்று நாம் நம்முடைய உள்ளான மனசு ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் நம்ம மகிழ்ந்து காணப்படும் பொழுது சாவை குறித்து நாம் பயப்படாதவர்களாக காணப்படுவோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு நன்றாக தெரியும், அந்த பெரிய விக்கிரகத்தை வணங்கவில்லை என்றால் அக்கினியிலே போடப்படுவார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் ஆண்டவர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் உம்முடைய சிலையை தொழுது கொள்ள மாட்டோம் என்று வைராக்கியமாக காணப்பட்டார்கள். அவர்களை தூக்கி கொண்டு அக்கினி ஜுவாலையில் போட்டாங்க. அவங்களை தூக்கி கொண்டு போட்டவங்க தான் என்ன செஞ்சாங்க? மடிந்து போனாங்க, சாவுக்குட்பட்டாங்க. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களுடைய தலைமயிர் கூட கருகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அவர்களோடு ஆண்டவரும் என்ன செய்தார்? உள்ளாவுகிற 4வது மனிதராக காணப்பட்டார். சாவு அவர்களுக்கு ஆதாயமாக காணப்பட்டபடியால், கிறிஸ்து அவர்களுக்கு ஜீவனாக காணப்பட்டபடியால் அவர்கள் அன்று சாவையும் அந்த அக்கினி ஜுவாலையில் இருந்து சாவையும் எதிர்கொண்டு இவர்களுடைய தெய்வமே மெய்யான தெய்வம் என்று சாட்சி பகரத்தக்கதாக வாழ்ந்தார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பாவம் மன்னிப்பு பெற்றவர்களாக அவருக்குள்ளாக நாம் வாழ்கின்றோமா? அவரை மகிமைப்படுத்துகிறோமா? அவரை குறித்து அநேகருக்கு சொல்லுகிறோமா? அவருடைய நியாய தீர்ப்பு நாளிலே அவர் நம்மிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராக காணப்படுவோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த லெந்து நாட்களிலாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் கிட்டி சேர்ந்து கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லத்தக்கதாக, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் ஒருவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பழைய மனிதனாகிய பாவ ஆதாம் நமக்குள்ளாக ஒழிக்கப்பட்டவனாக, கிறிஸ்து நமக்குள்ளாக புதுப்பிக்கப்பட்டவராக அவர் நம்மோடு வாசம் செய்வாராயின் நாம் புது சிருஷ்டியாக காணப்படும் பொழுது அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுவோம். அதனால் இந்த நெந்த நாட்களில் நம்ம இன்னும் அவரோடு கிட்டி சேர்வோம். அவருடைய வேத வசனத்தை வாசிப்போம், தியானிப்போம், அவருக்குள்ளாக கடந்து செல்வோம்.
மறுமையில் அவரோடு நாம் பிரவேசிக்கையில் மகிமையான ராஜ்யத்தில் உண்ண உணவோ உடுக்க உடையோ உறைவிடமோ நாம் தேடாதவர்களாக எந்த கவலையும் இல்லாதவர்களாக நாம் காணப்பட ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். பவுலப்போஸ்தலன் சொல்லியது போல கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம் என்று நாம் ஒவ்வொருவரும் சொல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், சொஸ்தரிக்கிறேன், வணங்குகிறேனப்பா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லியது போல அப்பா, நாங்களும் சொல்லத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள், எங்களுடைய அறிவை, எங்களுடைய ஞானத்தை அப்பா தகப்பனை நாங்கள் சார்ந்து வாழாதவனும் உம்முடைய மகிமையான பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்கிறவர்களாக வாழ எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம்ப்பா. ஆம் தகப்பனே, சாவை குறித்து நாங்கள் பயமில்லாதவர்களாக அப்பா, உண்மை குறித்து நாங்கள் தைரியம் உள்ளவர்களாக அப்பா, நீர் எங்களுக்குள்ளே இருந்தால் நாங்கள் புது சிருஷ்டியாக காணப்படுவோமே அப்பா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தும். இயேசுவின் மூலம் இவைகளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.